வணக்கம். இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களுடைய சிஷ்யன்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் தான் இயக்குனர் வசந்த் அவர்கள். வசந்த் அவர்களுடைய இயக்கத்தில் எஸ்பிபி அவர்கள், ராதிகா இவங்க எல்லாரும் நடித்து வெளிவந்த படம் தான் கேளடி கண்மணி அப்படிங்கிற திரைப்படம். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பாடல்கள் சூப்பர் ஹிட்டு. இதில் என்ன ஒரு புதுமையை கையாண்டிருப்பார் வசந்த் அவர்கள் அப்படின்னா, எஸ்பிபி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாடகருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவருக்குள்ளேயும் மிகச்சிறந்த ஒரு நடிகன் இருக்காரு அப்படிங்கிறத உலகத்துக்கு இயக்குனர் வசந்த் அவர்கள் காமிச்ச படம் தான் கேளடி கண்மணி. இதில் அவர் எஸ்பிபி அவர்கள் நடித்ததுக்கு பிறகு நிறைய பட வாய்ப்புகள் எஸ்பிபி அவர்களுக்கு வந்துச்சு. எல்லா மொழிகள்லையும் நிறைய படங்களில் எஸ்பிபி அவர்கள் நடிக்கவும் ஆரம்பித்தார். நம்மளும் பார்த்துருப்போம். காதலன் திரைப்படத்தில் பிரபுதேவா அவர்களுக்கு அப்பாவாக அவர் நடிச்சதாக இருக்கட்டும், அங்கங்கே நிறையா படங்களை நடிச்சிருப்பார். சிகரம் படத்தில் நடித்தார். இப்படி பல படங்கள். இது எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளையார் சுழி போட்டு கொடுத்த விதமாக இந்த கேளடி கண்மணி படத்தில் எஸ்பிபி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அந்த படத்துக்கு முன்னாடியே ஒரு சில படங்களில் அவருக்கு தலை காமிச்சிருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு கதாநாயகனாக ஒரு படத்தில் அவர் நடித்தது அப்படின்னா கேளடி கண்மணி தான். அதில் ஒரு பாட்டு, ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு, மண்ணில் இந்த காதலின்றி. இப்போ வரைக்கும் இந்த பாட்டை கேட்காதவங்க ரசிக்காதவங்க யாருமே கிடையாது. அதுவும் எஸ்பிபி அவர்கள் மிகப்பெரிய அளவில் அவர் ஸ்கோர் பண்ண பாடல்கள் அப்படின்னா மிகப்பெரிய லிஸ்டே போகும். அது ஒரு முக்கியமான பாட்டுன்னா அந்த பாட்டு. இந்த பாட்டு காட்சிப்படுத்தப்பட்ட விதமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எஸ்பிபி அவர்களும் ராதிகா அவர்களும் அந்த கடற்கரை ஓரத்தில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கையில் இருக்கிற ஒரு பேப்பரில் அந்த இருக்கக்கூடிய வரிகளை பார்த்து பாடுவார் எஸ்பிபி அவர்கள். அப்போ ராதிகா அவர்கள் கேட்பாங்க, மூச்சு விடாமல் பாடுவேன்னு சொன்னீங்களே, பாடுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரணத்தில் பாடுறேன் பாருங்கன்னு சொல்லி பாடி காமிப்பார். 2 சரணமும். அது உண்மையாகவே எஸ்பிபி அவர்கள் மூச்சு விடாமல் பாடினது தானா அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ அதாவது அந்த பாட்டை எழுதினது யார் அப்படிங்கிறது ஒரு குழப்பத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ வரைக்கும் பல பேருக்கு. ஆனால் படத்தில் காட்சியில் எப்படி வரும் அப்படின்னா, அவர் அந்த வரிகளை பேப்பரில் படிக்கும்போது பாடல் ஆக்கம் பாவலர் வரதராஜன் அப்படின்னு சொல்லி எஸ்பிபி அவர்கள் படிப்பார். அவர் யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அண்ணன். அவர் தான் பாவலர் வரதராஜன் அவர்கள். அதுமாரி அந்த காலத்தில் வந்த பாட்டு புத்தகங்கள், கேசட்டு, ஆடியோ கேசட்டு எல்லாத்துலேயுமே பாவலர் வரதராஜன் அவர்களுடைய பேர் தான் இருந்திருக்கு அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் பின்னாளில் கங்கையமரன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தான் அந்த பாட்டை எழுதியதாக கங்கையமரன் அவர்களும் சொல்கிறாங்க. மொத்தத்தில் 2 பேரில் அண்ணனோ தம்பியோ எழுதியிருக்காங்க. அது ஒன்று. இந்த பாட்டுக்கு இளையராஜா அவர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய இசைக்கருவிகள், புல்லாங்குழல் தான் அந்த பாட்டில் பிரதானமாக இருக்கும். ஆரம்பிக்கும் போதே ஒரு குயில் கூவுற சத்தத்துலேருந்து இந்த புல்லாங்குழலை ஜாயின் பண்ணி அப்படியே அற்புதமாக கொடுத்துருப்பாரு. அது போக கிட்டார் வரும், ஸ்ட்ரிங்ஸ் வரும். இவ்வளோ வந்தாலுமே கூட புல்லாங்குழல் பாட்டு முழுக்க பிரதானமாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதை கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். எஸ்பிபி அவர்கள் இந்த பாட்டை உண்மையாகவே மூச்சு விடாமல் தான் பாடினாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது எஸ்பிபி அவர்களே பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. ட்ராக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இப்போவும் இருக்குது, அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. அந்த ட்ராக் சிஸ்டமில் அந்த பாட்டை பாடி பிரித்து பாடி அதை சேர்த்து கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கேட்கும்போது மூச்சு விடாமல் பாடின மாதிரியே இருக்கும். இதே டெக்னிக்கை தான் பின்னாளில் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் அந்த படத்தில், அமர்கலம் படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டு, அதில் பரத்வாஜ் அவர்களும் அதை பயன்படுத்தியிருப்பார். அதுக்கு முன்னாடியே பயன்படுத்தின அந்த டெக்னிக் தான் இந்த ட்ராக் சிஸ்டத்தில் பாடி கனெக்ட் பண்ண அந்த விஷயம். அது அந்த காலத்தில் மூச்சு விடாமல் பாடப்பட்ட பாட்டுன்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க அந்த படத்துக்கு. எதுக்காகனா, அது ஒரு படத்துக்கு ஒரு விளம்பரமாக இருக்கட்டுமே, அந்த பாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய விளம்பரமாக இருக்கட்டுமேங்கிற ஒரு காரணத்தினால. அதுமாரி எஸ்பிபி அவர்கள் அந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு பயம், எதுக்கு நமக்கு இந்த வேலை, நம்ம பாடுறதோடு நிப்பாட்டினா போதும் அப்படின்னு. ஆனால் வசந்த் அவர்கள் உறுதியாக இருந்தார், இந்த கதைக்கு எஸ்பிபி அவர்கள் தான் கதாநாயகனாக பொருந்துவார் அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டாக உறுதியாக இருந்தார், மாறாமல். அவர் அவ்வளோ தூரம் வற்புறுத்தினதுனால எஸ்பிபி அவர்கள் நடித்தார். ஆனால் படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்போது பல்லவியில் எப்படி கொடுத்துருப்பாங்க வரிகள் அப்படின்னா, மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கண்ணி பாவை இன்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ, பெண்மை இன்றி உலகில் மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா. பெண்மை அப்படிங்கிறது இல்லாமல் இந்த உலகத்தில் இன்பம் என்கிறது ஏதடா மானிடா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பல்லவியில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பல்லவிக்கும் சரணத்துக்கும் வரக்கூடிய இடை இசை, 2 இடை இசையுமே அற்புதமாக இருக்கும். அதுலேயும் 2வது இடை இசையெல்லாம் அட்டகாசம் பண்ணியிருப்பார் இசைஞானி இளையராஜா அவர்கள். எஸ்பிபி அவர்கள் ஒரு கதாநாயகன் இந்த படத்தில் அப்படின்னா,
இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்கு. பெண்ணிலவும் பொன்னி நதியும் கன்னியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தந்திடும் குமுதமும் கன்னிமகள் அருகே இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகம் தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான் அப்படின்னு அந்த நதிகள், வெண்ணிலவா இருக்கட்டும் பொன்னி நதியா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, கன்னியின் துணை இல்லாம பெண்மையின் சுகம் இல்லாம எதுவுமே இந்த உலகத்தில் இயங்காது. அது நதிகளா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா அந்த கற்பனை அதை மனிதனோட ஒப்பிட்டு மனிதனுடைய காதலோட மனிதனுக்கு எந்த அளவுக்கு பெண்மை தேவையோ அது மாதிரி எல்லாத்துக்குமே தேவை அப்படிங்கிறத ஒப்புமைப்படுத்தி ரொம்ப அற்புதமா அந்த வரிகளில் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஒரு பெண்ணை வர்ணிக்கிறது இருக்கு பாருங்க. அது 2வது சரணத்தை பார்த்தீங்கன்னா, முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்துமலர் அற்புதமும் குவிந்த அதரமும் சிற்றிடையும் சின்ன விரலும் வில்லெனும் புருவமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோர் பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி முடி முதல் அடிவரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா. இந்த அளவுக்கு இதுக்கு மேலே நம்ம வர்ணிக்க முடியுமா? அவ்வளோ அற்புதமாக கொண்டு போய் நிப்பாட்டி மூச்சு வாங்குவார் எஸ்பிபி அவர்கள். இந்த வரிகளை சொல்லும் போதே நமக்கு மூச்சு வாங்குது அப்படின்னா பாடுறது எவ்வளோ கஷ்டம். இப்போ நிச்சயமாக அதை மூச்சு விடாமல் பாடியிருக்க முடியாது. அதை எஸ்பிபி அவர்களும் பல மேடைகளில் சொல்லிட்டாங்க. இது ஒரு ஏமாத்து வேலை தான், நாங்கள் விளம்பரத்துக்காக தான் பண்ணது அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத எஸ்பிபி அவர்கள் சொல்லிட்டாரு. ஆனால் இசைஞானி இளையராஜா அவர்கள் எங்கேயுமே அதை சொல்லலை. அவர் அதை வெளிப்படையாக சொன்ன விஷயம் என்னென்னா, 6லிருந்து 60 வரை அதில் வரக்கூடிய கண்மணியே காதல் என்பது பாட்டு, அதை தான் மூச்சு விடாமல் நான் கம்போஸ் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரே தவிர இந்த பாட்டில் அவர் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அது ஒரு வணிக நோக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல திரைத்துறையில், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலுமே கூட இந்த பாட்டு இப்போ கேட்டாலுமே கூட நமக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த பாட்டை கேட்கும்போது எஸ்பிபி அவர்களுடைய குரலாக இருக்கட்டும், அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும், இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை வரிகள் எல்லாம் சேர்ந்து இப்போ வரைக்கும் நமக்கு மறக்க முடியாத ஒரு பாட்டாக அந்த பாட்டு இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய இந்த ரிவ்யூ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி பல பாடல்கள், பல அரிய தகவல்கள் பற்றி பல்வேறு வீடியோக்களில் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.